பொலிவுடன் மாலை நியூஸ். கோவை மாநகரில் ஜிஎஸ்டி கருத்து கேட்டு கலந்தாய்வு கூட்டத்தில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் கூறிய கருத்திற்கு மன்னிப்பு கேட்ட விவகாரத்தில் அவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்ததாக கூறி தமிழ்நாடு வணிக சங்கங்கள் பேரமைப்பின் தலைவர் கொளத்தூர் ரவி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னை வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என நினைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் திருந்த வேண்டும், தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என கடுமையாக சாடிய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் கொளத்தூர் ரவி, கோவையில் ஓட்டு சதவீதம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார். கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தலைமையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு கலந்தாய்வு கூட்டம் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் போது அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் தனது கருத்தை கூறினார். இந்த சம்பவம் முடிந்து 2 நாட்கள் கழித்து அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமைச்சர் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் மன்னிப்பு கேட்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் வெளியாகின. இதனை கண்டிக்கும் விதமாக பல அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் கருத்து வெளியிட்டு வரும் நிலையில் சென்னை கொளத்தூர் பகுதியில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பெயரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னை வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கடுமையாக சாடினார். அத்துடன் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இச்சம்பவத்திற்கு மன்னிப்பு கூறியது குறித்து கூறுகையில், கோவையில் உள்ள மக்களின் ஓட்டு சதவீதம் பாஜகவிற்கு குறைந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில்தான் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்றும் கூறினார். தொடர்ந்து கருத்து கூட்டத்தில் யார் கேள்வி கேட்டாலும் அவர்களை கூப்பிட்டு மிரட்டுவதுதான் மத்திய அரசின் வேலையாக இருக்கிறது என்றும், பாஜக கட்சிக்குள்ளேயே ஏதேனும் நடந்தால் அதனை படம் பிடித்து காட்டி அவர்களை அசிங்கப்படுத்துவதுதான் பாஜகவின் வேலை என்றும், அவர்கள் மனிதர்களை தொட்டிருக்க கூடாது என்றும், 144 கோடி மக்களின் மூச்சிலும் ஒரு பங்கு வரியை வணிகர்களும் வணிக சங்கங்களும் தான் செலுத்துகின்றனர் என்றும், எந்த வரி விகிதங்கள் அமல்படுத்துகின்ற பொழுது வியாபாரிகளை வியாபார சங்கங்களையும் அழைத்து வைத்து வரி விகிதம் விதிக்கப்படுகிறது, இது சரியாக இருக்குமா என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அப்பொழுதுதான் அது சரியாக இருக்கும் என்று கொளத்தூர் ரவி அவர்கள் தெரிவித்தார். வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மறைந்த வணிக காவலர் சுதேசி நாயகன் வணிகர்களெல்லாம் வணிக சங்கங்களத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரே கொடையில் கொண்ட மறைந்த வெள்ளையன் அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 11ஆம் தேதி கோவையில் ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம் என்று அழைத்து அதில் கருத்து கேட்கப்பட்ட கருத்தை வணிகர்கள், அன்னபூர்ணா உரிமையாளர் வணிகர்கள் அந்த கருத்தை சொல்லும்போது எல்லாம் அப்படியெல்லாம் சிரித்து மலிப்பி கேட்டுக்கிட்டு, அடுத்து 2 நாள் கழித்து அவர்களை நிர்பந்தப்படுத்தி மன்னிப்பு கேட்கும் வகையில் மத்திய அரசு நடந்து கொண்டதை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, அவங்க கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நடந்ததுன்னா அதை படம் பிடித்து வெளிப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்துவது அவர்களுடைய எண்ணம். வணிகர்களை அவர்கள் எந்த வகையிலையுமே தொட்டுக்கக்கூடாது. இன்றைக்கி 140 கோடி மக்களுக்கும் 1/3 பங்கு வரியை ஈட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வணிகர்களுடைய அமைப்பு, வணிக சங்கங்கள். இந்த மத்திய மாநில அரசுக்கு கூட இணக்கமாக இருந்து வணிக சங்கங்களை நடத்தி வணிகர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் ஒரு முறையாக வரியை கட்ட சொல்லக்கூடிய அமைப்பு வணிகர் அமைப்பு. இந்த வணிகர் அமைப்பை கூப்பிட்டு வச்சு ஏற்கனவே எந்த வரி போட்டாலும், எந்த அரசு, இந்த அரசு இல்லை, எந்த அரசு இருந்தாலும் வணிகர் சங்கங்களை அழைத்து உட்கார்ந்து கேட்டு அந்த வரியை அமலுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் அதோடைய குறை நிறைகள் தெரியப்படுத்தும். ஏதோ ஒரு நிதியமைச்சர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு 10 வருஷமாக கிட்டத்தட்ட ரொம்ப அவங்க தாண்டோனித்தனமான முடிவை தான் எடுக்கிறாங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி கூட தென்பகுதியில் ஒரு கருத்து கேட்கும் பொதுக்கூட்டத்தில், பொது மேடையில் பொதுமக்களை ஒரு கருத்து கேட்கும்போது, இது ஒன்றும் மலேசியா, ஜப்பான், சிங்கப்பூர்லாம் இல்லை, இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு அவமானமாக பேசக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த முரண் மட்டும் இல்லை, ஏற்கனவே
தென்பகுதியில் வெள்ள பாதிப்பு மிகப்பெரிய அளவில் வணிகர்கள் கடைகள்லாம் சேதமடைஞ்சு தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சு கிடக்கும்போது அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. அந்த அம்மா கேலி கிண்டலமாக பேசிட்டு போனாங்க. என்ன பெருசாக வரி கொடுத்துட்டாங்க, என்ன தந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னா மாநில அரசை சாடுறது, மாநில அரசை சாடி வணிகர்களுக்கு எதுவுமே செய்கிறதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஜிஎஸ்டியை வந்த உடனே நாங்கள்லாம் உடனே அதுக்கு கொடுத்துருக்கோம், குரல் கொடுத்துருக்குறோம், கடிதம் மூலமாக கொடுத்துருக்குறோம். என்ன சொல்லியிருக்கோன்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் ஒரே முறையாக்குங்க. இப்போ 5, 12, 18, 28 அப்படிலாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஒரே முறையாக அந்த விகிதாச்சார அடிப்படையில் வச்சுருந்தோம்னா எந்தவித கேள்விக்கும் பிரச்சனை இருக்காது. ஏற்கனவே அந்த ஓட்டல் உரிமையாளர் சொல்லும்போது அழகாக சொல்கிறாங்க அந்த விஷயத்த. இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட திணறுதுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அது யதார்த்தமான வார்த்தை, அதெல்லாம் யாரையும் கேலி கிண்டலாக பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அழகாக சொன்னாங்க. அதை கூட அவங்க கவனத்தில் எடுத்துக்கிடாமல் நிருபத்தின் அடிப்படையில் ஏன்னு கேட்டாங்கன்னா இது மிரட்டல் தோணும். இப்போ இன்றைக்கி 140 கோடி மக்களுக்கும் இது சாரும். எப்படின்னா பார்த்தியா, பெரிய அன்னபூர்ணா ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஆளையே நாங்கள் மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம், நீங்கள்லாம் ஒரு சாதாரண ஆள், ஒழுங்காக இருந்துக்குங்க அப்படிங்கிற பதில் தான் அந்த பதில். இதை நாங்கள் ஏற்கனவே நேற்று ஒரு யூடியூப் சேனல்லாம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி இந்த மீடியாக்களோட சொந்தங்களில் சொல்கிறோம், நீங்கள் வெளிப்படுத்துங்க. நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு என்னென்னு சொன்னோம்னா அவங்க ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு நிலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். அதனால் அந்த அம்மா திருத்திக்கணும். ஏற்கனவே உண்மையிலே பெரிய விஷயம் என்னென்னு சொன்னோம்னா, யாராவது ஒரு ஆள் சத்தம் போடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அண்ணாமலை அங்கேருந்து வர சொல்கிறாரு, நாங்கள் மன்னிப்பு கேட்குறோங்கிறத சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் அண்ணாமலையோடு பாராட்டணும். ராஜா காலையில் என்ன சொல்கிறான்னு சொன்னோம்னா, தப்பு எல்லாமே உங்கள் ஆள்கிட்ட தான் இருக்குது, வணிகர்கிட்ட தான் இருக்குது, எங்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை என்ன சொல்கிறாரு கேள்வி கிண்டல்மா இன்றைக்கி கூட ப்ரெஸ் மீட்டில் காலையில் சொல்கிறாரு, அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லை அப்படின்னு சீமான் சொன்னதை கோடிட்டு காட்டுறாரு. அப்பத்தாக்கு எந்த ஊரில் வரி போட்டிருக்குன்னு அவருக்கு தெரியல. சிறு வணிகம் பண்ணக்கூடிய விதவைகள், பெரியவர்கள், முதியோர்கள்லாம் இந்த சீடை, முறுக்கு, வத்தல் இதெல்லாம் பாக்கெட் பண்ணி விற்கிறவங்க அவங்க அந்த பெரியவங்க தான். அதனால தான் அவரோட அந்த கருத்தை அவர் சீமான் சொன்னார். அப்பத்தாவுக்கு வரி, அம்பானிக்கு வரி கிடையாது அப்படிங்கிறத சொன்னார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல விதங்களில் இருக்குது சிக்கல். அதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேணுங்கிறத தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு கேட்டுக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டத்தில் யார் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறது தான் இந்த மத்திய அரசுக்குடைய வேலையாக இருக்குது. புத்த புது பொலிவுடன் மாலை நியூஸ்.